அப்படிதான். ஓகே டன். ஓகே. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்தரா அடுத்து வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். அதாவது நம்ம நேத்து வரைக்கும் ஜிஏவி எப்படி கால்குலேட் பண்றது? இந்த அமௌண்ட் இது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு கிளாஸஸ்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முனிசிபல் டாக்ஸ் அப்படின்னா என்ன? அதை நாங்க எப்படி பே பண்றது? லைக் அது என்னென்ன டைப்ல பே பண்ணலாம்? அட்வான்ஸ்ல இருந்தா பே பண்ணலாமா? பே பண்ணக்கூடாதா? ஃபாரின்ல நான் அந்த மாதிரி டாக்ஸ் ஏதாவது பே பண்ணி அதை நான் இங்க டிடெக்ட் பண்ணலாமா? ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு அப்படின்னா ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு அப்படின்னா இங்க ரெசிடென்ட்டா இருந்தாருன்னா டாக்ஸபிள் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி கேசஸ்க்கும் முனிசிபல் டாக்ஸை நான் மைனஸ் பண்ணலாமா அப்படி இருக்குது இல்லையா? எஸ் அப்கோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க முனிசிபல் டாக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா நெட் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிப்போம். முனிசிபல் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல டிடக்ஷன்ஸ்ல இது காமன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இது 30% வந்து நீங்க என்ஐவில கால்குலேட் பண்ணுவீங்க. இது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இது நான் எதுக்குன்னு லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். லைக் நம்ம வீட்ல வந்து அவங்களா கொடுக்குறாங்க டிடக்ஷன். இப்போ வீடு வந்து பழுதடையும், இப்போ அந்த சம்திங் ஏர் கிராக் விழுறதாகட்டும், இல்ல பழுப்பு ஏதாவது பழசாகிறதாகட்டும், சம்திங் ஏதோ வீட்டுக்காக ஒரு சில எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர் பண்றதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து அலோவ் பண்றாங்க. 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து 24B ஆல்வேஸா இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வீடு கட்டுறதுக்கோ இல்ல ஆல்ரெடி கட்டின வீடை வாங்கினதுக்கோ நான் ஒரு லோன் எடுத்திருப்பேன். அந்த லோனுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன். லோனுக்கான இன்ட்ரெஸ்ட். ஓகே, லோன் எடுத்திருப்பேன், பாரோ பண்ணிருப்பேன், மணி பாரோ பண்ணிருப்பேன், கடனா வாங்கியிருப்பேன். அந்த வாங்கின கடனுக்கு நான் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் இந்த இடத்துல வந்து டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வேணா எடுத்துக்கலாமா? அன்லிமிட்டடா அப்படின்னு கேட்டா இல்ல, அதுவும் லிமிட்டட் தான். நோ அன்லிமிட்டட். இதுவுமே வந்து லிமிட்டடா தான் எடுத்துக்க முடியும். அது எவ்வளோ 2 lakhs ஆர் 30,000 இந்த மாதிரி வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது அங்க ப்ரொவிஷன் படிக்கும்போது அதையும் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஹியர் திஸ் இஸ் ஆல்சோ லிமிட்டட். ஸோ இதெல்லாம் நீங்க மைனஸ் பண்ணி உங்களுக்கு கடைசியா கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முனிசிபல் டாக்ஸ், டிடக்ஷன்ஸ் 30%, அது போக இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் லோன். இது 3 இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவராலாவே மொத்தமாவே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி உள்ள நீங்க என்னெல்லாம் பண்ணுமோ அந்த வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே சம்ஸ் தான். அது நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்கன்றதை பொறுத்து. இன் நட்ஷல் ஜிஏவி எப்படி கம்ப்யூட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம். ஒரு 4 ஸ்டெப், அதில் 5 ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருந்தேன். வேக்கன்சினால் கம்மியானா என்ன அப்படிங்கிறது மேஜரா நேற்று பார்த்தோம். ஓகே. ஸோ டாக்ஸ் லெவிட் பை லோக்கல் அத்தாரிட்டி, தட் இஸ் யுவர் முனிசிபல் டாக்ஸ், ப்ரொவிஷியோ 23 சப்செக்ஷன் 1. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? டாக்ஸ் லெவிட் பை முனிசிபாலிட்டி ஆர் லோக்கல் அத்தாரிட்டிஸ் டிடக்டபிள் ஃப்ரம் ஜிஏவி. ஓகே, ஆப்வியஸா ஜிஏவில இருந்து நாங்கள் அதை மைனஸ் பண்ணுவோம். முனிசிபல் டாக்ஸை மைனஸ் பண்ணா எங்களுக்கு கிடைக்கிறது என்ஏவி. அடுத்த பாயிண்ட், such tax shall be computed as a percentage of net municipal value. இந்த நெட் முனிசிபல் வேல்யூ என்னன்னு தெரியுதா? நீங்க வந்து முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர்னு ஒரு வேல்யூ எடுப்பீங்க இல்லையா? விச் எவர் இஸ் ஹையர். அதுல இந்த முனிசிபல் வேல்யூ இருக்கு இல்லையா? இப்போ இது 1 lakh அப்படின்னு இருக்கு முனிசிபல் வேல்யூ அப்படின்னா அதுல 10% முனிசிபல் டாக்ஸ் சொல்லியிருக்கான் அப்படின்னா 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் கொண்டு வந்து தான் இங்க மைனஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அங்க சொல்லியிருக்கான். ஓகேவா? முனிசிபல் வேல்யூ இதுதான். அதுல இருந்து நீங்க பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி டாக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. அடுத்து முனிசிபல் டாக்ஸ் இன் அட்வான்ஸ் இஸ் நாட் அலோடஸ். சார் நான் டாக்ஸ் வந்து அட்வான்ஸா பே பண்றேன். அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். பட் முனிசிபல் டாக்ஸ் நீங்க அட்வான்ஸா பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து டிடக்ஷனுக்கு நாட் அலோடட். நாட் அலோடட் ஃபார் டிடக்ஷன். 24A நாட் அலோடட். வேற எங்கேயுமே டிடக்ஷன் எடுத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிடக்ஷன் எடுத்துக்க முடியாது. அட்வான்ஸா கட்டியிருந்தா அலோவ் பண்ண மாட்டோம். முனிசிபல் டாக்ஸ் அட்வான்ஸா கட்டியிருந்தா நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். நீங்க நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க, வாட்டர் யூசேஜ், அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருப்பான் உங்க புக்ல கொடுத்துருப்பான், வாட்டர் ஆர் சீவரேஜஸ், லைக் சர்வீஸ் டாக்ஸஸ் அப்படின்னும் போது என்னென்னலாம் வருது? ஃபயர் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், அவனே 2 தான் கொடுத்துருக்கான். ஃபயர் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்கான். முனிசிபல் டாக்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், என்னென்ன சர்வீஸ்க்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஸோ இதெல்லாம் தான் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியிருப்பான். அது எப்படி கம்ப்யூட் பண்றது? பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி பெய்ட் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர்ல அது பே பண்ணப்பட்டிருக்கணும். அந்த ப்ரீவியஸ் இயர்ல பே பண்ணப்பட்டது தான் நீங்க அசஸ்மெண்ட் இயர்ல மைனஸ் பண்ணி எடுத்துப்பீங்க. அது போக இட் மஸ்ட் பி பெய்ட் பை த அசஸி. அசஸியால அது பே பண்ணப்பட்டிருக்கணும். அசஸினா யாரு? ஓனர்.
ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கான ஓனரால பே பண்ணப்பட்டிருக்கணும். அப்போ டெனன்ட் பே பண்றான் அப்படின்னா அப்போ அது அலோடடான்னு கேட்டா அது நாட் அலோடட். ஏன் அது நாட் அலோடட்? லாஜிக்கலா திங்க் பண்ணுவோமா? ஏன் டெனன்ட் கட்டுறது வந்து நாட் அலோடட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஓனர் இருக்காருன்னு வச்சுப்போம். இங்க இருந்து ரெண்ட் வாங்குவாரு இல்லையா? இந்த ரெண்ட் வாங்கும் போதே அது கூட மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸஸையும் சேர்த்து தான் இங்க ரெண்ட் கட்டுவாரு. இப்படிதானே வாங்குவாரு அவர் வாங்கும் போதே. சோ ஆப்வியஸா இப்படி கட்டிடுவாரு. அப்போ இப்படி இருக்கும்போது இது வந்து நார்மல் கேசஸ். இன்கேஸ் வந்து டெனன்ட்டே வந்து பாத்தீங்கன்னா முனிசிபல் டாக்ஸ பே பண்றான் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவான்? ரெண்ட் ரெண்ட் ரெண்ட்ல வந்து இது இன்க்ளூட் ஆகாது. அப்ப மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து ஓனர் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா டெனன்ட்டே இந்த இடத்துல முனிசிபல் டாக்ஸ் பே பண்ணிட்டான். இப்ப இவர் வாங்குற ரெண்ட் ஓனர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அதுக்கப்புறம் ஃபர்தரா வாங்குற ரெண்ட்டை தான் நீங்க கொண்டு வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில காட்டுவாரு. இங்க இங்க வாங்குற ரெண்ட்டை அப்படி காட்டும் போது மறுபடியும் மைனஸ் முனிசிபல் டாக்ஸ் நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு இவர் மைனஸ் பண்ண முடியாதுல. ஏன்னா இங்க டெனன்ட்டே கட்டிட்டான். இந்த இடத்துல நீங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அவங்ககிட்ட வாங்கி மறுபடியும் இதை கொண்டு வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்ல இந்த இன்கம் காமிச்சிட்டு உங்களால இங்க முனிசிபல் டாக்ஸ் மைனஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது எது கூட இன்க்ளூட் ஆயிருக்கு? ரெண்ட் கூட இன்க்ளூட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அந்த ரெண்ட்டை நான் பிரிச்சு காமிச்சேன். என்னன்னா மொத்தம் 2 கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ரெண்ட் இன்க்ளூட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் விச் மீன்ஸ் அதான் இந்த முனிசிபல் டாக்ஸ் கூட வச்சுக்கலாம். ரெண்ட் இன்க்ளூட் முனிசிபல் டாக்ஸ் வைக்கிறார். இப்போ ரெண்ட் இன்க்ளூட் முனிசிபல் டாக்ஸ் அப்படின்னா மொத்தமாவே இதை ரெண்டா தான் வாங்குவாரு அவரு. கரெக்டா? ஓனர் மொத்தமாவே இதை ரெண்டா தான் வாங்குவாரு. தனித்தனியா நான் செக்ரிகேட் பண்றதுக்காக இதை நான் உங்களுக்கு தனித்தனியா காமிச்சிருக்கேனே தவிர பட் ஓனர் மொத்தமா வாங்கும்போது ரெண்ட் தான் காட்டுவாரு. ஸோ அப்போ இந்த ரெண்ட் அப்படின்னும் போது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர்ல வருது அப்படின்னா ஓவரால் இந்த வேல்யூ தான் காட்டுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து முனிசிபல் டாக்ஸ் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க வேல்யூ காட்டுவீங்க. இது கேஸ் 1. கேஸ் 2 என்ன அப்படின்னா முனிசிபல் டாக்ஸ் இன்க்ளூடே பண்ணாம வெறுமான ரெண்ட் மட்டும் வாங்குறது. லைக் கேஸ் 2ல அப்போ ரெண்ட் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா டைரக்டா இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ரெண்ட் அப்படின்னு காமிப்பீங்க. இங்க முனிசிபல் டாக்ஸை மைனஸ் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க? டெனன்ட் பே பண்ணிட்டாரு. டெனன்ட் ஆல்ரெடி முனிசிபல் டாக்ஸ் பே பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ரெண்ட்ல முனிசிபல் டாக்ஸ் இன்க்ளூடான்னு கேட்டா இல்ல, ஆல்ரெடி அது எக்ஸ்க்ளூட்ல தான் இருக்கு. ஆல்ரெடி இன் எக்ஸ்க்ளூட். ஆல்ரெடி எக்ஸ்க்ளூட்ல தான் இருக்கு அப்படிங்கும்போது மறுபடியும் எதுக்கு நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும்? பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா அது ஆல்ரெடி எக்ஸ்க்ளூட்ல இருக்கு ரெண்ட்ல. மேல இன்க்ளூட்ல இருக்கு அதனால நம்ம மைனஸ் பண்ணோம். கீழே ஆல்ரெடி எக்ஸ்க்ளூட்ல தான் இருக்கு அதனால அது மைனஸ் பண்ண வேண்டாம். சோ அதனால என்ன சொல்லிட்டாங்க ஆக்ட்ல அப்படின்னா டெனன்ட் ஏதாவது பே பண்ணியிருந்தாரு முனிசிபல் டாக்ஸ் அப்படின்னா உங்களால டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியாது அப்படின்றது தான் சொல்லியிருக்கான். ஓகேவா? மைனஸ் பண்ணிக்க முடியாது. புரிஞ்சுதா? சோ அது போக இட் மஸ்ட் பி பெய்ட் பை அசசி. அன்பெய்டு முனிசிபல் டாக்ஸ் ஏதாவது அன்பெய்டா இருக்கு ஆர் முனிசிபல் டாக்ஸ் பெய்ட் பை டெனன்ட் ஷல் நாட் பி அலோடட் அஸ் டிடக்ஷன். புரிஞ்சுதா? டெனன்ட் பே பண்ணதெல்லாம் நாங்க டிடக்ஷனா எடுத்துக்க மாட்டோம். நீங்க ஓனரா இருந்து நீங்க அவங்க இருந்து வாங்கி அதுக்கப்புறம் நீங்க கட்டி நீங்க எப்படி அது எப்படி வேணா பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இட் மஸ்ட் பி ரிலேட்டட் டு த ப்ரீவியஸ் இயர் ஆர் எனி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கூட இருக்கலாம். ப்ரீவியஸ் இயர்க்கானதும் இருக்கலாம். இல்ல இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயர்க்கு எப்பனா நீங்க கட்டி இருந்தா அது டிடக்ஷன் எடுக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்க எந்த வருஷத்துல டாக்ஸ் பே பண்றீங்களோ அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர்ல வருவீங்க இல்லையா? ஸ்லாப் ரேட் தாண்டில தான் இதுல வருவீங்க. மேபி அது ப்ரிசீடிங் இயரா இருக்கலாம், ப்ரீவியஸ் இயரா இருக்கலாம், இல்ல ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயராகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இயர்லாம் அலோகபிள். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னுவாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா பின்னாடி போய் கால்குலேட் பண்றது. 2019, 2018, 2017 இப்படி ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஃபியூச்சரை போயிட்டு கால்குலேட் பண்றது. ஓகேவா? சோ இது இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ், ப்ராஸ்பெக்டிவ். ஓகேவா? சோ ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கணும். அதுல இருந்து நீங்க டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாமா? எஸ் அஃப்கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட். அடுத்து வேற என்ன இருக்கு நம்ம பிபிடில? several past years total amount. Okay, in case municipal tax வந்து include tax paid for several past years. ஸோ சில பாஸ்ட் இயர்ஸ்ல ஒன்னா சேர்த்து நம்மளோட டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஏவியை விட எக்ஸீட் ஆயிடுச்சு. அது எப்படின்னா ஜிஏவி அப்படிங்கிறது ஒரு 1 lakh வந்திருக்குன்னு வச்சுப்போம். லெஸ் முனிசிபல் டாக்ஸ் இல்லையா? ஸோ நான் என்னன்னா ரெட்ராஸ்பெக்டிவ்ல போய் கால்குலேட் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 டாக்ஸ் இப்படி வந்துருச்சுன்னா நெகட்டிவ்ல இருக்கலாமா இது அப்படின்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ் நெகட்டிவ்ல இருக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் போகுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இங்கேயே முடிஞ்சிடும். இதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் இன்கம்ல காட்டுவீங்க.
நீங்க நெகட்டிவ் இன்கம்ல காமிக்கிறீங்க அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், இல்ல செட் ஆஃப் பண்ணிக்கலாம். வேற ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தா செட் ஆஃப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்னா 8 இயர்ஸ். 8 இயர்ஸ்க்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த 50,000 இப்படியும் ஒரு கேஸ் நடக்குமா? முனிசிபல் டாக்ஸ் வந்து ஜிஎவி விட ஜாஸ்தி இருக்குமா? எஸ், நடக்கும். கேன் பி நெகட்டிவ், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ஏவி கேன் பி நெகட்டிவ், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து ஃபிஃப்த், ரீஃபண்ட் ஆஃப் முனிசிபல் டாக்ஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் டாக்ஸபிள் அண்டர் 22, which மீன்ஸ் சார் முனிசிபல் டாக்ஸ் இருக்கு, நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 1 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல 2 லட்ச ரூபா கட்டிட்டேன். கட்டிட்டதுல வந்து எனக்கு 1 லட்ச ரூபா மறுபடியும் ரீஃபண்ட் பண்றாங்க. இது வந்து எனக்கு ரீஃபண்ட் ஆகுது. இந்த ரீஃபண்ட நான் மறுபடியும் டாக்ஸ் அண்டர்ல காட்டணுமா? இந்த ரீஃபண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இன்கம் தான். எது ரிலேட்டடான இன்கம் அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான இன்கம் தான். அப்ப நான் இதுக்கு வந்து அகெயின் டாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா மேபி ஐஎஃப்ஓஎஸ்ல போறதுக்கு சான்ஸ் இருக்கு, இன்கம் பேஸ் பண்ணி. பட் ஆனா நாட் டாக்ஸபிள் அண்டர் 22 அப்படின்னா 22 எதுக்குள்ளதான் இருக்கு? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளதான் இருக்கு இந்த செக்ஷன். கரெக்டா? 22 அப்படிங்கிற இந்த செக்ஷன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளதான் இருக்கு. 22க்குள்ள அது டாக்ஸபிள் ஆகுமா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே ரீஃபண்ட் டாக்ஸபிள் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ரீஃபண்ட் அமௌண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே டாக்ஸபிள் ஆகாது. ஓகேவா, இது 5th பாயிண்ட். டன்னா? ஓகே. ஸோ இது வரைக்கும் தான் உங்க புக்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். மேஜரா டாக்ஸ் பெய்ட் இன் ஃபாரின் லோக்கல் அத்தாரிட்டி டிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபாரின் லோக்கல் அத்தாரிட்டிக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. ஃபாரின்ல இருக்க லோக்கல் அத்தாரிட்டிக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் இங்க டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாமா? நீங்க இங்க ரெசிடென்டா இருந்தா அப்படின்னா எஸ், அப்கோர்ஸ் எடுத்துக்கலாம். நெகட்டிவ்ல இருக்கலாம்னு பார்த்துட்டோம், ரீஃபண்ட் பார்த்துட்டோம், அட்வான்ஸா பே பண்ணி தான் கன்சிடர் பண்ண மாட்டோம்னு பார்த்துட்டோம். அது அந்த வருஷத்துல லயபிள் ஆயிடணும் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் ஹஸ் நாட் எட் இன்கர்ட். இன்னும் முனிசிபல் டாக்ஸ் இன்கரே ஆகல. இன்கர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கட்டுறோம் அப்படின்னா அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கப்படாது அட்வான்ஸ். ஓகேவா. So this is all about your proviso 23 subsection 1. Illustration 45 போவோமா? Illustration 45ல இந்த 3 கேஸுக்கு தான் ஏதோ அடிஷனலா கொடுத்துருக்கான், அதை மட்டும் பார்ப்போமா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3, 4, 6 வேற ஏதாவது அடிஷனல்? ஏன்னா மற்றது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும், ஆன்சர் ஈஸியா தான் இருக்கும் மற்ற ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 3 பார்ப்போம். சிச்சுவேட்டட் இன் ஹைதராபாத். ஓகே, முனிசிபல் வேல்யூ 3 lakhs கொடுத்துருக்கோம். கிராஸ் ஆனுவல் வேல்யூ அவனே ஜிஏவி கொடுத்துட்டா, நீங்க அதனால கால்குலேட் பண்ண வேணாம். ஜிஏவி ஆல்ரெடி 1,80,000. அதுக்கப்புறம் முனிசிபல் டாக்ஸ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 5% தான். சீவரேஜ் டாக்ஸஸ் ஒரு 1000, வாட்டர் டாக்ஸஸ் ஒரு 5% இருக்கு. ஓகேவா. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 அப்படி கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா டேரக்டா உங்களோட ஜிஏவி எடுத்து போடுங்க 1,80,000. ஸோ அதுல இருந்து முனிசிபல் டாக்ஸ் நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா கீழே என்ன கொடுத்துருக்காங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3க்கு. இங்க பாருங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3க்கு வந்து ஒரு அடிஷனல் இருக்கு. என்னன்னா இன்கேஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 முனிசிபல் டாக்ஸ் பெய்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 1995 to 2020-23 இஸ் 2 lakhs. என்னன்னா நான் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா, ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ணிருக்காங்கன்னா 1995ல இருந்து 96ல இருந்து 2020-23 கட்ட வேண்டியது ஒரு 2 லட்சம் இருக்கான், அதையும் சேர்த்து இப்ப கட்டியிருக்கானா முனிசிபல் டாக்ஸ் பெய்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர். இந்த வருஷத்துல இருந்து, அதாவது 95ல இருந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது? எங்கடா இங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 23, அங்க ஒரு 5, 28 வருஷம், 28 இயர்ஸ் பேக்ல போயிருக்கானுங்க. ஓகே, 28 இயர்ஸ் பேக்ல போயிட்டு அதுக்கு ஒரு 2 லட்சம் கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கானுங்க. 2 லட்சம் சேர்த்து டாக்ஸே 2 லட்சம் கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கானுங்க. ஓகேவா. இது வந்து டாக்ஸ் மட்டுமே, முனிசிபல் டாக்ஸ் மட்டுமே 2 lakhs. முனிசிபல் டாக்ஸ் மட்டுமே 2 lakhs கட்டணும் அப்படின்னு கட்டியிருக்காங்க. ஓகேவா. இப்போ நம்ம இந்த கரண்ட் இயர்னா இந்த அசஸ்மெண்ட் இயர் 2024-25 அப்போ 2023-24 இதுதான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயருக்கு ஒரு டாக்ஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, கொடுத்துருக்க பர்சன்டேஜ்ல 5%. அப்போ அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். என்ன பண்ணுவீங்க? 5% of 3 lakhs. ஸோ இந்த 3 lakhs அப்படிங்கிறது உங்களுக்கான முனிசிபல் வேல்யூ. கரெக்டா. ஸோ முனிசிபல் வேல்யூல 3 lakhs இன்டூ 5%. இதை போட்டோம்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 15,000 கிடைக்குமா? ஸோ 15,000 அப்படிங்கிறது தான் இந்த ப்ரீவியஸ் இயர்க்கான டாக்ஸ். ஆல்ரெடி நீங்க எவ்வளவு பே பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 2 lakhs பே பண்ணிருக்கீங்க பிளஸ் 15,000. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 2,15,000. ஸோ இந்த 2,15,000 தான் இப்போ முனிசிபல் டாக்ஸா இருக்கும். அது கூட நீங்க வேற என்னெல்லாம் பே பண்ணிருக்கீங்க? சீவரேஜ் டாக்ஸ்,
வேற என்னெல்லாம் பே பண்ணிருக்கோம்? சீவரேஜ் டாக்ஸ் ஒரு 1000, வாட்டர் டாக்ஸ் ஒரு 5%. அகைன் சீவரேஜ் டாக்ஸ் அதே மாதிரி 1000, வாட்டர் டாக்ஸ் 5% நீங்க எது மேல இருந்து எடுப்பீங்க? அகைன் முனிசிபல் வேல்யூ இருந்து இருக்கணும். அகைன் முனிசிபல் வேல்யூனா 3 lakhs இன்டூ அதே 5% இருக்கு ஆல்ரெடி போட்டது தான். அப்போ 15,000. ஸோ அகைன் 15,000. ஸோ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுவோம். 2,31,000. ஓகேவா? நம்மளோட ஜிஏவி எவ்வளவுதான்? 1,80,000 தான். 1,80,000ல 2,31,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ஏவி நெகட்டிவ்ல இருக்கலாமா? எஸ், என்ஏவி கேன் பி நெகட்டிவ். ஓகேவா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 புரிஞ்சா? ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? கிளியரா தானே இருக்கு இது? எதுவும் பிரச்சனை இல்லை இல்லையா? சோ நீங்க பாட்டுக்கு இந்த இடத்துல சிவரேஜ் டாக்ஸ் கொடுத்துருக்கோம், வாட்டர் டாக்ஸ் கொடுத்துருக்கோம், இதை நான் கால்குலேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட போறீங்க. ஏன்னா முனிசிபல் டாக்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா இங்க சர்வீஸ் இன்க்ளூட்ஸ், முனிசிபல் டாக்ஸ் இன்க்ளூட்ஸ் service taxes like fire, water, etc. ஓகே, அடுத்து போட்டா ஓகே. நெக்ஸ்ட் போறேன். ஏதாவது டவுட்னா ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4 பார்க்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா பலூர்கட் அப்படின்னு ஒரு லொகேஷன் கொடுத்துருக்காங்க. முனிசிபல் வேல்யூ 4 லேக், சாரி முனிசிபல் வேல்யூ 4 lakhs, கிராஸ் ஆனுவல் வேல்யூ 5 lakhs, முனிசிபல் டாக்ஸ் 20%, சிவரேஜ் டாக்ஸ் 3, வாட்டர் டாக்ஸ் ஒரு 2. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4ல என்ன பண்ணிருக்கான்? முனிசிபல் டாக்ஸ் பெய்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2024-25 3,000. இப்போ இது என்னது? எந்த வருஷத்துக்கு அவன் பே பண்ணிருக்கான்? சொல்லுங்க. அசஸ்மெண்ட் இயர் ப்ரோ, ப்ரீவியஸ் இயருக்கு. அசஸ்மெண்ட் இயருக்கே கட்டியிருக்கான். அப்போ இது என்ன அப்படின்னா அட்வான்ஸ் டாக்ஸ். கரெக்டா? இது வந்து அட்வான்ஸ் டாக்ஸ். அட்வான்ஸ் டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. லெசன்ஸ் அட்வான்ஸா இருக்கு, ப்ரீவியஸ் இயர்ல பே பண்ணப்பட்டிருக்கணும். கண்டிஷன் என்ன அப்படின்னா இட் மஸ்ட் பி பெய்ட் பை த அசசி, இட் ஷுட் பி ஆக்சுவலி பெய்ட் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். இது ரெண்டும் கண்டிஷன். மேல பாருங்க, சச் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கண்டிஷன். ஓகேவா? அதனால அதை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ அட்வான்ஸ் இருக்கு, அதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னு கேட்டா நோ. ஸோ ஆப்வியஸா எடுத்து போடுங்க. கிராஸ் ஆனுவல் வேல்யூ 5 lakhs பார்த்தோம். முனிசிபல் டாக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி முனிசிபல் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்கான்? 4 lakh. 4 lakhல 20%. 4 2 சார் 8, 80,000 வருமா? ஸோ 80,000. அதுக்கப்புறம் சிவரேஜ் டாக்ஸஸ் அண்ட் தென் வாட்டர் டாக்ஸஸ். சிவரேஜ் டாக்ஸஸ் 2% சொல்லியிருக்கானா? 2. ஸோ 4 2 சார் அகைன் 8,000. வாட்டர் டாக்ஸ் 3, 4 2 சார் 12,000 சிவரேஜ் டாக்ஸ். 12,000 சிவரேஜ் டாக்ஸ், 8,000 வாட்டர் டாக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 21 lakh. ஆல்வேஸா 1 lakh. ஸோ அதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 lakhs. ஆனா இங்க கட்டின இந்த 2,000, இந்த 3,000 நம்ம கன்சிடரே பண்ணல. இந்த 3,000 கன்சிடர் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா அது அட்வான்ஸா கட்டி இருக்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. முனிசிபல் டாக்ஸ் அட்வான்ஸ் இஸ் நாட் டிடக்டபிள் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சோம் இல்லையா? அதனால அட்வான்ஸ் வந்து டிடெக்ட் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இன்னொரு ஒரு கண்டிஷன், முனிசிபல் டாக்ஸ் இஸ் அலோட் ஆன் கேஷ் பேசிஸ் தானா? ஓகேவா? ஒன்லி பெய்ட் பை த ஓனர் அதுவும். பட் அட்வான்ஸ் முனிசிபல் டாக்ஸ் இஸ் நாட் அலோட். ஓகே, இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கேஷ் பேசிஸ் அப்படின்னு நம்ம இங்க படிக்கல. எங்கேயாவது கொடுத்துருக்கானா கேஷ் பேசிஸ்ல? இல்ல, இந்த ப்ரொவிஷன்ல எங்க என் கண்ணுக்கு கேஷ் பேசிஸ்னு படல. பட் யூ ஹேவ் டு நோட் திஸ். ஓகேவா? திடீர்னு உங்க கொஸ்டின் பேப்பர்ல இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டது இல்ல, அக்ரூவல் பேசிஸ் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கொடுக்கும் போதே அக்ரூவல் பேசிஸ் கொடுத்துருந்தான் அப்படின்னா அப்போ நீங்க நாட் அலோ தான் பண்ணணும். அலோ பண்ணிட போறீங்க. ஓகே, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல தான் குழப்பம். அதாவது ப்ரொவிஷன்ல ஒரு மாதிரி இருக்கும், நோட்ஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பான். அந்த ஹிண்ட்ல தான் வந்து நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டு வருவோம். ஓகேவா? டன். அப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 6 எட்வா எட்டாவா. ஓகே, தட் இஸ் த லொகேஷன் இன் இந்தியா சம்வேர். முனிசிபல் வேல்யூ ஒரு 6 lakh இருக்கு, கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஒரு 5 lakhs இருக்கு, முனிசிபல் டாக்ஸ் 10%. 10%னா 60,000 பிளஸ் சிவரேஜ் டாக்ஸ் ஒரு 1,000, வாட்டர் டாக்ஸ் இல்ல. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 6 என்ன சொல்லியிருக்கான்? ஆல் டாக்ஸஸ் சார்ஜஸ் பை முனிசிபாலிட்டி ஆர் பெய்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் 80%, 50% பை ஓனர் அண்ட் 30% பை டெனன்ட். என்னன்னா இப்போ இந்த இடத்துல வந்து முனிசிபல் டாக்ஸ் 10%, 60,000. அடுத்து வாட்டர் டாக்ஸ் ஒரு 1,000. இது ரெண்டும் தான் 100%க்கு. இதுல முனிசிபாலிட்டி எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்குதுன்னா 80% தான் சார்ஜ் பண்ணிருக்கு. 80% அப்படின்னா 60,000ல 80% போடுங்க, எவ்வளவு வருது பாருங்க.
60,000 into 80%. 48,000. 48,000. 48,000 bro. 48,000. அடுத்து கீழே வந்து 1000க்கு 80 போட்டோம் அப்படின்னா 800. இவ்வளவுதான் கவர்மெண்டே சார்ஜ் பண்ணுது. ஓகேவா? இது 80% ஆனது. கரெக்டா? இவ்வளவுதான் கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுது. இந்த 80லயே 50-30, அதாவது 48,000 divided by 80 into 50. இந்த 50% தான் ஓனர் பே பண்றாரு. இந்த 30% டேலண்ட் பே பண்றாரு. அப்போ ஓனர் பே பண்றது மட்டும் தான் நம்ம அலோ பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன வருது? 80%க்கு அப்போ 50% நான் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறேன். 30,500. 30,500. சேம் அதே மாதிரி இந்த 800 இருக்கும். 800 divided by 80 into 50. ஆப்வியஸா இங்க 10 வந்துரும். 10 into 5 500 வருமா? சோ 30,500 ஒரு 500 ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 31,000. bro அது 30,000 bro. நான் தெரியாம சொல்றேன். 30,000. ஓ இது 30,000. ஓகே, அப்ப 30 plus 500 30,500. 30,500 தான் நம்மளால டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். கரெக்டா? 30,500 30,500 தான் என்ன டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ 5 லேக்ஸ்ல இருந்து 4,69,500 நான் மைனஸ் பண்ணுவேன். என்ன காரணம் அப்படின்னா டெனன்ட் கட்டினதை எடுத்துக்க மாட்டோம். ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கவர்மெண்டே 80% தான் வாங்க சொல்லியிருக்கு. அந்த 80%ல 50% ஓனர் 30% டெனன்ட். அந்த 30% நான் கன்சிடர் பண்ணக்கூடாது. டெனன்ட் கட்டின 30% நான் கன்சிடரே பண்ணக்கூடாது. ஓகே, கன்சிடர் பண்ணாம நான் எடுத்தேன் அப்படின்னா 30,500 வருது. ஸோ நெட் முனிசிபல் வேலை 4,69,500. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? முனிசிபல் டாக்ஸ் ஓவராலா முனிசிபல் டாக்ஸ்க்கான ப்ரொவிஷன் புரிஞ்சது இல்லையா? நான் ஒரு டவுட். ஆ இப்போ முனிசிபாலிட்டி 80% கட்ட சொல்லியிருக்கோம். ம் அதுல 50% மட்டும் தான் கட்டியிருக்காங்க. மிச்ச 30% யார் கட்டுவா? டெனன்ட். டெனன்ட் கட்டினது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது தானே? நம்ம டிடக்ஷன் எடுத்துக்க கூடாது. அதாவது இது வந்து ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 6 வந்து இப்போ ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓனர் வந்து இங்க மைனஸ் பண்றாரு அவரோட இன்கம்ல இருந்து. புரியுதா? டாக்ஸ்ல இருந்து அதாவது அவரோட இன்கம்ல இருந்து இதை நான் கட்டிட்டேன் அப்படின்னு அவர் மைனஸ் பண்றாரு இல்லையா? அது டெனன்ட் கட்டினதை மைனஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அவர் டாக்ஸ் கட்டணும். இப்போ இந்த 4,69,500 அவர் டாக்ஸ் கட்டணும் ஓனர். ஆல்ரெடி டெனன்ட் வந்து அந்த 30% கொடுத்துட்டான். கவர்மெண்ட்டுக்கு போய் சேர வேண்டியது போயிடுச்சு. மறுபடியும் இவர் இங்க அடிஷனலா டிடக்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டெனன்ட் கட்டினதே மைனஸ் பண்ணாரு அப்படின்னா மறுபடியும் மைனஸ் பண்றாருன்னு அர்த்தம். அவருக்கு அந்த காசுக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை, ஆனா அவர் மைனஸ் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட். மறுபடியும் நீ அதை டபுள் டிடக்ஷன் எடுக்காத. ஆல்ரெடி உன் டெனன்ட் அதை கட்டிட்டான். மைட் பி அவன் டிடக்ஷன் எடுப்பானா என்ன நம்மளுக்கு தெரியாது. ஆனா நீ இங்க டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது உன் கையை விட்டு போல, உன் டெனன்ட் தான் கொடுத்துருக்கான், நீ கொடுக்கல. அதனால நீ அதை மைனஸ் பண்ணிக்கிறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றோம். அவ்வளவுதான். ஓகேண்ணா. மற்றதெல்லாம் அழிச்சிடும். எல்லா பாயிண்ட்ஸும் புரிஞ்சது இல்லையா? சோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுங்க. அந்த 80% பேலன்ஸ் வந்து 20% யாரா கட்டுவாங்க? இல்ல அது 20% வந்து ஏன்னா கவர்மெண்ட் வந்து சார்ஜ் பை முனிசிபாலிட்டி ஆர் பே டு தி, அவங்களே முனிசிபாலிட்டி வந்து 80% கட்டினா போதும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், போதும். அதாவது இவ்வளவு இருக்கு, ஆனா நீங்க 80% கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம எதுவும் பண்றதுக்கு இல்ல. அங்க நம்ம போயிட்டு மறுபடியும் 20% நம்ம கட்டணுமா அப்படின்னு கேட்டா மைட் பி அதை கட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம போய் கேட்டிருப்போம். நம்ம போய் கேட்போம், இவ்வளவு டாக்ஸ் வந்திருக்கு, இவ்வளவு எல்லாம் நாங்க யூஸ் பண்ணவே இல்லை, வாட்டர் நான் இவ்வளவு யூஸ் பண்ணல, நீங்க கொடுத்த அந்த ஃபயர் டாக்ஸ் சர்வீஸ் இதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி போயிட்டு பேசினாங்கன்னா ஓகே இவ்வளவு கட்ட வேண்டியிருக்கா, அதுல ஒரு 80% மட்டும் கட்டுங்க போதும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் வரும். அப்போ 20% கட்டணும் அப்படின்றது பெருசா பாதர் ஆகாதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிடக்ஷன்ஸ். ஸோ இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது முனிசிபல் டாக்ஸ் நம்ம எப்படி மைனஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது டிடக்ஷன். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 24ல ஏபி அப்படின்னு ரெண்டா பிரியும் டிடக்ஷன். ஓகேவா? 24A எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ். இது ஒண்ணுமே இல்லை, 30% ஆஃப் என்ஏவி. இது நீங்க அப்படியே மெமரி பண்ணிக்க வேண்டியதுதான். So 30% of the net asset value is allowed as deduction in respect of all expenditure. In respect of all expenditure எதை சொல்றோம்? நம்ம வீட்டுக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டிடக்ஷன் சொல்றாங்க. அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital, பிகாஸ் இதுக்கு தனி டிடக்ஷன் இருக்கு. தட் இஸ் 24B. irrespective of the actual expenditure. நீங்க எவ்வளவு வேணா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிக்கோங்க, ஆனா உங்களுக்கு 30% என்ஏவி. ஓகேவா? நீ கம்மியா பண்ணாலும் உனக்கு 30% தான் எக்ஸ்பெண்டிச்சர், நீ எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியா பண்ணாலும் உனக்கு 30% தான், irrespective of the
எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? நீ கம்மியா போனாலும் சரி, ஜாஸ்தியா போனாலும் சரி, உனக்கு 30% தான் டிடக்ஷன். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இது 24B. ஸோ 24B அப்படி வருது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் அமௌண்ட் borrowed ஃபார் த பர்பஸ் ஆஃப், என்ன பர்பஸ்க்கு நீங்க வாங்கியிருக்கணுமா? பர்ச்சேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ரெனோவேஷன், ரிப்பேரிங், எக்ஸ்டென்ஷன், ரெனவல், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேன் பி கிளைம்ட் அஸ் டிடக்ஷன் ஆன் அக்ரூவல் பேசிஸ். ஓகே, திஸ் ஒன் இம்பார்ட்டன்ட். அக்ரூவல் பேசிஸ்லயே உங்களால எடுத்துக்க முடியும். அப்போ நீங்க எதுக்காக வந்து பாரோ பண்ணிருக்கணுமா? பர்ச்சேஸுக்கோ, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ, ரெனோவேஷனுக்கோ, ரிப்பேருக்கோ, எக்ஸ்டென்ஷனுக்கோ, இல்ல ரெனவல் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்காக நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க. அந்த லோன் வாங்கி லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்கானது தான் நீங்க கொண்டு வந்து இங்க மைனஸ் பண்ணணும். இந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் நீங்க டிடக்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் யுவர் டிடக்ஷன், செக்ஷன் 24B. ஓகே, 24A அண்ட் தென் 24B. ரைட்டா? நெக்ஸ்ட் போட்டா புரிஞ்சுது இல்லையா? இதுதான் இந்த டிடக்ஷன் தான். ஸோ இந்த டிடக்ஷன்ஸ் வந்து எப்படி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இதுக்கப்புறம் ஃபர்தரா வரும். ஓகே ஓகே ஓகே. இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க புக்ல என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆல்வேஸா வந்து பார்த்தீங்கன்னா 30%. See, these are the points. No deductions can be claimed in respect of expenditure which are not specified under this section. சில இந்த செக்ஷன்ல சொல்லாத எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இதுல வந்து டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியாது. நோ டிடக்ஷன்ஸ் அலோட் ஃபார் ரிப்பேர்ஸ், கலெக்ஷன் சார்ஜஸ், இன்சூரன்ஸ், கிரவுண்ட் ரெண்ட், லேண்ட் ரெவன்யூ எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்னதான் டிடக்ஷன்ஸ் கிடையாதான். இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாம் நோ டிடக்ஷன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் உங்க புக்ல கொடுத்துருந்தா நீங்க கன்சிடர் பண்ணிக்க கூடாது. டன்னா? பட் அந்த ரிப்பேர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு நீங்க பார்க்கணும். வீடு ரெனோவேஷனுக்கா, இல்லைன்னா வேற என்ன சொல்லலாம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா அவனே சொல்லிடுவான் இது ரெனவல், இது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிடுவான். ரிப்பேர்ஸ் அப்படின்னு பொதுவா தரமாட்டான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தான் அப்படின்னா அதுக்கெல்லாம் டிடக்ஷன்ஸ் கிடையாது. இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வரும் கொஸ்டின்ல. திடீர்னு கொஸ்டின்ல கொண்டு வந்து கிரவுண்ட் ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஆஹா இது ரெண்ட் தான், இது ஒரு இன்கம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கூட சேர்த்துருவோம். அதையும் பண்ணக்கூடாது. இந்த கிரவுண்ட் ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம பே பண்ணிருப்போம். இது நம்ம பே பண்ணிருக்கோம் அப்படின்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாமா, இது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே அப்படின்னு அதையும் கொண்டு வந்து எக்ஸ்பென்ஸ்லயும் சேர்த்துக்கூடாது. அதை கன்சிடர் பண்ணிக்கூடாது. அது இரலவெண்ட். அந்த கொஸ்டினுக்கு அது இரலவெண்ட். ஓகேவா? அது நீங்க கன்சிடர் பண்ணிக்கூடாது. ஸோ அது இங்க சொல்லியிருக்கான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? 30% NAV, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். NAV இஸ் நெகட்டிவ் ஆர் ஜீரோ? எஸ், அப்கோர்ஸ் வரலாம். NAV வந்து நெகட்டிவா இருக்கு, ஜீரோவா இருக்கு அப்படின்னா நான் என்ன சொன்னேன், அப்பவே டிடக்ஷன்ஸே வராது. அந்த இடத்துல இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நீங்க அதை காமிச்சிருவீங்க. நான் சொன்னேன் இல்லையா, நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ்க்கே நம்ம போக மாட்டோம், அங்கேயே அந்த நெகட்டிவ் காமிச்சிடும். நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த பாயிண்ட் தான் இங்க சொல்லியிருக்கான். ஓகேவா? 24A நாட் அவைலபிள் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா 24A உங்களால எடுத்துக்க முடியாது. ஓகேவா? டன். ஸோ ஜஸ்ட் இந்த சம்மில் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 மட்டும் பார்ப்போமா? கிராஸ் ஆனுவல் வேல்யூ 80, முனிசிபல் டேக்ஸ் ஒரு 10 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 70யா? அதில் ரிப்பேர் சார்ஜஸ், ரெண்ட், கலெக்ஷன் சார்ஜஸ். அதாவது இந்த ரிப்பேர் சார்ஜஸ்ன்னு காமனாக கொடுத்துருக்கான், ஆனால் அது எதுக்கான ரிப்பேர்னு கொடுக்கல. ரெண்ட் வந்து கொடுக்காம இருக்காங்க. அங்கே வாடகைக்கு இருக்கிற ஆளு ரெண்ட் கொடுக்காம இருக்காரு. அவர் ரெண்ட் கொடுக்காம இருக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்து ரெண்ட்டை வாங்குறதுக்கு ஒரு செலவாயிருக்கு. என்ன எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா அந்த ஊர்ல யாரோ ஒரு பெரிய ஆளோ இல்லை ரவுடியோ யாரையோ கூப்பிட்டு போயிட்டு அவங்க கிட்ட ரெண்ட் வாங்கிடுவான்னு நம்ம போயிட்டு அவனை அனுப்புவோம். அவன் மிரட்டி உருட்டி காசு வாங்கி தருவான். காசு வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு ஒரு கமிஷன் தரணும் இல்லையா? அந்த ரவுடிக்கு அவனுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் ரெண்ட் கலெக்ஷன் சார்ஜஸ். நான் எக்ஸாம்பிளுக்கு அதை சொன்னேன். பட் ரெண்ட் கலெக்ஷன் சார்ஜஸ் வேற வேற விதமாகவும் இருக்கலாம். ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை சொன்னேன். அவன் போய் மிரட்டி ஒரு இடத்துல ரெண்ட் வாங்கி தரான் கொடுக்காத இடத்துல அப்படின்னும் போது அவன் பண்ணி கொடுத்த வேலைக்கு அவனுக்கு ஒரு காசு தரும் இல்லையா, அந்த சார்ஜஸ். ஆனா அதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. ரெண்ட் கலெக்ஷன் சார்ஜஸ்லாம் இங்க இன்க்ளூட் ஆகாது. அப்போ இது ரெண்டுமே இன்க்ளூட் ஆக போறது இல்லை. அப்போ இந்த 70ல 30% எவ்வளோ? ஆப்வியஸா 21,000. அவ்வளோதான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 ஆன்சர். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 5 போவோமா? 50, 60, சாரி மைனஸ் பண்ணா 40 இன்டூ 30%, 12,000. ஓகே, 1 minute. ஓகே, ஸோ 24A இஸ் நாட் அவைலபிள். டன். ஸோ ஜஸ்ட் ஒரு மற்ற ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2, 3, 4 காமன் தான். அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. 30% நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்
இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் அது எதுக்காக பர்ச்சேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெனோவேஷன் ரிப்பேரிங் இட்ஸ் நாட் மென்ஷனிங் ரிப்பேர்ஸ் இட்ஸ் தே ஆர் மென்ஷனிங் ரிப்பேரிங் ஓகே எக்ஸ்டென்ஷன் ரெனவல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேன் பி கிளைம்ட் அஸ் டிடக்ஷன்ஸ் ஆன் அக்ரூவல் பேசிஸ் இது நம்ம பார்த்துட்டோம் டிவைடட் இன்டு 2 பார்ட் அதுக்குள்ள இதுலயே கொடுத்துட்டானா அத அதர் பாயிண்ட்ஸ் ஓகே நம்ம வந்து இந்த அதர் பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது பாருங்க அமௌண்ட் நாட் டிடக்டபிள் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்க இதுவும் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம் எனி இன்ட்ரெஸ்ட் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஆக்ட் விச் இஸ் பேபிள் அவுட் சைட் இந்தியாவில் இருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் அலோடட் அஸ் டிடக்ஷன் இஃப் என்ன பண்ணலன்னா ஆன் சச் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் ஹாஸ் நாட் பின் டிடக்டட் டிடிஎஸ் பிடிக்காம நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வெளிநாட்டுக்கு கொடுத்துருக்கீங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் கூகுள் இருக்கு அப்படின்னா நம்ம 10 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா 30% டிடிஎஸ் பிடிக்கணும் குடிச்சிட்டு 7 லட்சம் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த 7 லட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் இங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஒரு எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு 7 lakhs அப்படிங்கிறது அப்படின்னு நான் சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு இப்பயே சொல்றேன் கூகுளை வச்சு பட் ஆனா வேற ஏதாவது ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயத்துக்கு நீங்க வெளியே எங்கன்னா இன்கம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்க இதே மாதிரி டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும் அப்படி பிடிக்கல அப்படின்னா அது வந்து என்ன பண்ண முடியாது உங்களால டிடெக்ட் பண்ண முடியாது நாட் டிடக்டபிள் ஓகேவா அடுத்து in respect of such interest there is no person in India who may be treated as agent under section 163 which means அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரெஸ்பெக்டான பர்சன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த பர்சன்னா இப்போ நான் தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான ரெஸ்பெக்டிவ் பர்சன் அதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கானது ஆனா நானே இந்தியாவில் இல்லை அப்படின்னா தென் ஏஜென்ட்டை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க என்னையுமே ஏஜென்ட் அது ரிலேட்டடான ஆள் நான் தான் நானே ஆனா இந்தியாவில பிரசன்ட்ல இல்லை அப்படின்னா தென் ஐ வில் பிகம் அஸ் ஏஜென்ட் 163 படி நான் ஏஜென்ட் மாதிரி ட்ரீட் பண்ணப்படுவேன் ஏஜென்ட்டா ட்ரீட் பண்ணப்படுறேன் அப்படின்னா அப்போ என்னால் டிடெக்ட் பண்ண முடியுமா ஓனராவே ட்ரீட் பண்ணலையா அவன் என்ன ஏஜென்ட்டா தானே ட்ரீட் பண்றான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது டிடெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா டிடெக்ட் பண்ண முடியாது இட் மஸ்ட் பி இன் இந்தியா சசி அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் இட் மஸ்ட் பி இன் இந்தியா தென் ஒன்லி ரெசிடென்டா இருந்தால் மட்டுமே அவனால் என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல அந்த டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும் அதர்வைஸ் அவனால் அந்த டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியாது இதுதான் அந்த 2 பாயிண்ட் ஓகேவா டன் ஏஜென்ட்டா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களால எடுத்துக்க முடியாது ஓனரா இருக்கணும் அது அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கேயாவது கேட்க சான்சஸ் இருக்கு மேபி ஆனா டிடெக்ட் பண்ண முடியாது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிடிஎஸ் பிடிக்காம நீங்க பண்ணிருந்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரெஸ்பெக்டிவ் பர்சன் வந்து இந்தியால இல்ல அப்படின்னா ஏஜென்ட் மாதிரி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அப்பவே உங்களால டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியாது நீங்க சொல்ல முடியாது என்னோட ஏஜென்ட் அங்கதான் இருக்கான் ஏஜென்ட் அவன் அப்படின்னு சொல்ல முடியாது லீகல் ஓனர் யாரு ஆர் டீம்டு ஓனர் யாரு அந்த மாதிரி கேஸ்ல தான் வரும் நீங்களே ரெசிடென்ட் இல்ல அப்ப எதுக்கு உங்களுக்கு வந்து அந்த டிடக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வரும் ஓகேவா டன் 24B பத்தி கொடுத்துருக்கான் ஓகே இந்த சம் பாருங்க இதுல வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3-5 பார்ப்போம் வேற ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா கேளுங்க ஓகே அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ABCDEFGHI இது மொத்தம் படிக்கணும் இது மொத்தம் படிச்சுட்டு இதுல எது எதெல்லாம் அலோடடு எது எதெல்லாம் நாட் அலோடட் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா டன் ஓகே சரி ஓகே இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரிப்பேர் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எஸ் ஆப்வியஸ்லி ரிப்பேரிங்காக லோன் எடுத்திருந்தோம் அப்படின்னா தட் வில் பி அலோடட் ஸோ எல்லா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குமே அலோடட் தான் அது அப்போ நம்ம எல்லா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் நம்ம எதுக்கு செப்பரேட்டா இது 2 ஸோ அலோடட்னு போட்டு எல்லா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் அலோவ் பண்ணியிருக்கான் ஏன்னா ப்ரொவிஷன் இப்போ தான் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 50% பெய்டு விச் மீன்ஸ் வாங்கின இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து வாங்கின லோன் வந்து 20 லட்சம் இதுல நான் வந்து புரியல டிடக்ஷன்ஸ்ல நோ டிடக்ஷன்ஸ்ல போட்டிருக்காங்க ப்ரோ ரிப்பேர்ஸ்க்கு புரியல நோ டிடக்ஷன்ஸா எங்க ப்ரோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இது பார்த்தோம் ப்ரோ டிடக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா 24 ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா ஹியர் இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்றது வந்து how I say like 24A ரிலேட்டடா தான் இங்க சொல்றான் ஓகேவா பட் காமனா லிஸ்ட் ஆஃப் 24 அண்டர் செக்ஷன் 24 எக்ஸாக்ட்னு கொடுத்துட்டு இதுக்கு டிடக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டான் பட் இது எதுக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க இருங்க நான் வரேன் in respect of
எக்ஸ்பெண்டிச்சர், தட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். பட் இங்க நீங்க பண்றது வந்து இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா நீங்க லோன் எடுத்திருக்கீங்க, நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றது வந்து லோனுக்கான எக்ஸ்பென்ஸ், அது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. புரியுதா? டைரக்டா இப்ப வந்து டைரக்டா நான் வந்து இப்ப வீட்டுல வந்து ஒரு 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 பழுப்பு ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா, நான் அதை டைரக்டா ஒரு காசு கொடுத்து நான் ரிப்பேர் பண்றேன். இல்ல நான் வேற சம்திங் இந்த மாதிரியான ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகுறேன் இதோ இந்த இடத்துல. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கலெக்ஷன் சார்ஜஸ் அப்படி எடுத்துக்கோங்க. கலெக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னும் போது நான் ஒருத்தரை வச்சு என் கையில இருக்க காசு கொடுத்து அவர் அனுப்பி அவர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்காக நான் போயிட்டு லோன் எடுத்து மறுபடியும் நான் அவருக்கு அந்த லோன்ல இருந்து அவருக்கு காசு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாமே இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் தான். நீங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், நாட் கம்ஸ் அண்டர் லோன். அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இந்த இடத்துல எங்கேயுமே சொல்லல. இதுவும் எக்ஸ்பென்ஸ் தான், இன்ட்ரெஸ்டும் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். ஆனா இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸ் அவன் அங்க சொல்லல. அவன் சொல்லியிருக்க எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இது மாதிரி டைரக்டா ரிப்பேர்ஸ், கலெக்ஷன் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இங்க இருக்கிறது அலோடட் தான், அது நாட் அலோடட். 24ல காமனா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சின்ன சின்ன இடத்துல மட்டும் கொஞ்சம் வேர்டிங்ஸ் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். டன். அதுக்கப்புறம் இங்க என்ன சொல்லிட்டு இருந்தா செகண்ட் பாயிண்டா 50% பெய்ட் சொல்லிட்டு இருந்தா 20 lakhs வந்து லோன் வாங்கியிருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 10 lakhs பே பண்ணிட்டோம், 50% பே பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் நான் எவ்வளவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கட்டணும்? இந்த 10 lakhs மட்டும் தானே கட்டுவேன். ஏன்னா நான் 10 lakhs ஆல்ரெடி பே பண்ணிட்டேன் இல்லையா? பே பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நான் எதுக்கு மொத்தம் 20 lakhs மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன்? நான் எவ்வளவு பே பண்ணிக்கணும், பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அப்போ இங்க 50% பே பண்ணிட்டேன் அப்படின்னா இதெல்லாத்துக்கும் 50% இன்ட்ரெஸ்ட் கட்டா போதும். அலோடட் தான். ஆனா என்ன பண்ணிருக்கான்? 20, 25, 30, 17, 18 50% தான் கொடுத்துருக்கிறதே கன்சிடர் பண்ணிருக்கானா? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் அலோடட் ஆன் அக்ரூவல் பேசிஸ். சரி, ஓகே. அங்க எனக்கு அக்ரூவல் பேசிஸே தெரியலையே, காமனா தானே இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அவன் எப்படி பார்த்தாலும் நம்ம அதை எடுத்துப்போம். மைட் பி அவன் 50% கொடுத்துருக்கான் அப்படின்றதுனால அக்ரூவல் பேசிஸ் கன்சிடர் பண்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லல, பர்ச்சேசிங் ஒரு வார்த்தை இருக்கு, அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அக்ரூவல் பேசிஸ் ஓகே. மைட் பி நான் பண்றதா இருந்தா 50% ஆல்ரெடி பே பண்ணிட்டான். அப்போ நான் இங்க கொடுத்துருக்கிறது வந்து ஆல்ரெடி பெய்ட்ல இருந்து நான் என்ன பண்ணணும், இங்க 10,000, இங்க 12,500, இங்க 15,000, இங்க வந்து இப்படி பண்ணுவேன் நான் பண்ற மாதிரி இருந்தா. ஏன்னா 50% ஆல்ரெடி பே பண்ணிட்டான் அப்படின்னும் போது பேலன்ஸ் இருக்கு 50% கூட இன்ட்ரெஸ்ட் கட்டினா போதும். அதுதான் கான்செப்ட், லாஜிக்கலா அப்படிதான் கான்செப்ட் வரும். ஸோ அதை நான் போட்டுட்டு ஒரு நோட் ஒன்று கொடுப்பேன். அதர்வைஸ் அலோடட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அலோடட். அதுக்கப்புறம் அதுல நம்ம என்ன ஆல்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்றது கீழே நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் நியூ லோன் டேக்கன் ஃபார் ரீபேயிங் ஓல்ட் லோன் விச் ஹஸ் டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதுவுமே அலோடட். இது ஒரு பாயிண்ட்ல இருக்கும். எங்கன்னா இந்த அதர் பாயிண்ட்ஸ் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் இஸ் அலோடட் ஆன் அக்ரூவல் பேசிஸ். அக்ரூவல் பேசிஸ்லயே அலோவ் பண்ணலாம். ஒரு இடத்துல பார்த்தா கேஷ் பேசிஸ் மட்டும் அலோவ் பண்ணணும். அது எதுனா முனிசிபல் டாக்ஸ் கேஷ் பேசிஸ் இப்ப பார்த்தோம். இது வந்து நீங்க புக் வந்து கேஷ் பேசிஸ்ல வச்சிருந்தாலும் உங்களால அக்ரூவல் பேசிஸ்ல உங்களால அலோவ் பண்ணிக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் ஃப்ரெஷ் லோன் விச் இஸ் டேக்கன் டு ரீபே த ஒரிஜினல் லோன். ஒரிஜினல் லோனை பே பண்றதுக்காக ஆல்ரெடி நான் ஒரு 10 லட்ச ரூபாய் லோன் எடுத்திருக்கேன். அந்த லோனை நான் பே பண்றதுக்காக மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு லோனை எடுத்து அந்த ஃப்ரெஷ்ஷா ஒரு லோனுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ அலோடட் அஸ் டிடக்ஷன். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு 20 lakhs லோன் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த லோனை பே பண்றதுக்காக மறுபடியும் ஒரு லோன் 20 lakhs எடுக்கிறேன். இப்போ இந்த 20 lakhsக்கு நான் வந்து இங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்டும் அலோடடா அப்படின்னு கேட்டா எஸ், அலோடட். ஓகேவா? அது ஒரு பாயிண்ட். அடுத்து சி பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் நியூ லோன் டேக்கன் ஃபார் பேயிங் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓல்ட் லோன் இஸ் நாட் டிடக்டபிள். இன் கேஸ், இப்போ இந்த கேஸை நான் எப்படி மாத்துறேன், 2 crore நான் லோன் எடுத்திருக்கேன். 2 lakhs வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இந்த 2 lakhs இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்காக இந்த 2 lakhs நான் லோன் எடுக்கிறேன். இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கு அப்படின்னா அப்போ இந்த 2 lakhs வந்து டிடக்ஷன். இந்த 2 lakhsக்கான இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா அது நாட் டிடக்டபிள். இன்ட்ரெஸ்ட் ஆன் நியூ லோன் அப்படின்றது எது? இந்த 2 lakhs. இந்த 2 lakhsக்கான இன்ட்ரெஸ்ட்
அதுதான் நியூ லோனுக்கான இன்ட்ரெஸ்ட். டேக்கிங் பேயிங் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓல்டு லோன். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஓல்டு லோனுக்கு? 2 lakhs. கரெக்டா? 2 crore 2 lakhs. அது நான் டிடெக்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா அது நாட் டிடெக்டபிள். புரிஞ்சுதா? அந்த தேர்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே. ஸோ அடுத்து ஃபோர்த் பாயிண்ட். அமௌண்ட் பெய்ட் ஃபார் brokerage கமிஷன் ஆர் அக்ரிமெண்ட் இஸ் நாட் டிடெக்டபிள். நம்ம இந்த என்னது ரெஜிஸ்டர் பண்ணி தரத்துக்கு இல்ல புரோக்கர்லாம் வந்து வீடு பார்த்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நடக்கும். அதெல்லாம் டிடெக்ஷன்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டால் கிடையாது, நாட் டிடெக்டபிள். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் பே ஃபார் பேமெண்ட் ஃபார் முனிசிபல் டாக்ஸ் இஸ் நாட் அலோட் அஸ் டிடக்ஷன். முனிசிபல் டாக்ஸ் பே பண்றதுக்காக நம்ம ஒரு லோன் எடுத்து அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம கட்டி அந்த இன்ட்ரெஸ்ட் நான் டிடக்ஷன் எடுக்கலாம்னு கேட்டா அதுவும் கிடையாது, அதுவும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு இந்த பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ திஸ் ஆர் த காமன் பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு பி ரிமெம்பர் இன் யுவர் மைண்ட். ஓகேவா? இப்போ அகைன் இது உள்ள போவோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்ட்ரெஸ்ட் ஆன் நியூ லோன் டேக்கன் ஃபார் ரீபேயிங் ஓல்ட் லோன், எஸ் இஸ் அலோடட். அப்போ அலோடட்ல மொத்தமா அலோவ் பண்ணிடுங்க. அடுத்து ஃபோர்த், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் இயர்லியர் லோன், இது நாட் அலோடட். இயர்லியர் லோனோட இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்காக இப்போ ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நாட் அலோடட். அதுதான் இங்க சொல்லியிருக்கோம், நாட் அலோடட். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பேமெண்ட் ஆஃப் முனிசிபல் டாக்ஸ், நாட் அலோடட். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை மார்கேஜிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் பிசினஸ் பர்பஸ், ஆப்வியஸா இது வந்து பிசினஸ் பர்பஸ்க்கு இருக்கு. த பர்பஸ் மஸ்ட் பி ரிப்பேர் ரெனோவேஷனுக்காக இருக்கணும், இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும், இல்ல பர்ச்சேஸ்க்காக இருக்கணும். அது எதுக்காகவே இல்லை, அங்கே பிசினஸ் பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் படிச்சீங்க இல்லையா, அடமானம் வைக்கிறது, இதுல கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்லி கொடுத்தாங்களா? மார்க்கேஜ் பிளட்ஜ் பெயில்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்களே. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிசினஸ் பர்பஸ்க்காக பண்ணியிருக்கோம், ஆப்வியஸா வந்து இது உள்ள வராது. ஓகேங்களா? மார்க்கேஜ் அப்படிங்கிறது ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சு மாத்துறது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணிட்டீங்கன்னா அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து ஜி பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பெய்ட் அவுட் சைட் இந்தியா வித்தவுட் டிடக்ஷன், வித்தவுட் டிடிஎஸ். டிடிஎஸ்ஏ பிடிக்காம அமைச்சிருக்கான்னு சொல்லியிருக்கான் பாருங்க. ஆப்வியஸா டிடிஎஸ் பிடிக்கணும், டிடிஎஸ் பிடிக்கலனா நாட் அலோடட், அதனால நாட் அலோடட். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டு பேபிள் அவுட் சைட் இந்தியா அண்ட் விச் டிடிஎஸ் ஹஸ் நாட் பி டிடக்டட். இதுதான் இப்போ பார்த்தோம். ரெண்டுமே ஒண்ணுதான். டிடிஎஸ் பிடிக்கல அப்படின்னாலே உங்களுக்கு நாட் அலோடட் தானே அது. அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்ட் மார்க்கேஜ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 ஃபார் ரெனோவேஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2. அதாவது இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 மார்க்கேஜை வச்சு அடமானம் வச்சு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 அடமானம் வச்சு அதுக்கு ஒரு காசை வாங்கி அந்த காசை வச்சு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 நான் ரெனோவேட் பண்றேன். இந்த இடத்துல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 வச்சு பிசினஸ் பர்பஸ் நான் யூஸ் பண்றேன், அப்போ இங்க நாட் அலோடட் ஆயிடுச்சு. பட் இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 வச்சு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 ரெனோவேட் பண்றேன். அப்போ இது என்ன கணக்குல வரும் அப்படின்னா, நான் லோன் எடுத்த கணக்குல தான் வரும். லோன் நான் இப்ப எடுக்கிறேன்னா என்கிட்ட என்ன கேட்பான், பாண்ட் ஆர் சம்திங், ஏதோ ஒரு அத்தாட்சி மாதிரி கேட்பாங்க இல்லையா, சம்திங் இந்த பாண்ட் கேட்பாங்க, இல்ல அக்ரிமெண்ட் சம்திங் ஏதோ கேட்பாங்க. ஸோ இந்த பாண்டுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்து லோன் வாங்குறேன் அப்படின்னா, லோன் ஒரு 20 லட்சம் வாங்குறேன். வாங்கின இந்த 20 லட்சம் லோனை நான் கொண்டு போய் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்போ இந்த 20 லட்சத்துக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன் இல்லையா, அந்த 10,000 ரூபாய், அது அலோடடான்னு கேட்டா எஸ் அலோடட் அண்டர் த செக்ஷன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அண்டர் த ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஆனா இங்க பிசினஸ் பர்பஸ்க்கா இருக்கிறதுனால இங்க அலோவ் பண்ணல. நம்ம இங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு தான் இருக்கு, அதனால நம்ம அலோவ் பண்றோம். பட் இங்க அலோவ் பண்றது பாருங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 கிடைக்கல, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 மட்டும் தான் கிடைக்குது. உங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 கொடுத்துருக்கானா 10,000 ரூபாய், ஆனா அது தூக்கிட்டு போய் நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 வச்சிருக்கான் பாருங்க இங்க. புரிஞ்சுதா? சோ அதை எங்க எடுக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கரெக்டான ப்ராப்பரான ஹெட் ஒரு பக்கம், அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட். அந்த ஹெட் கீழே கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பரா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 கீழே போகணும். ஸோ அதனால ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 அங்க வச்சிருக்கோம். ஓகேவா? டன்னா? இப்போ இந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் புரிஞ்சிச்சா? ஒரு ஓவர்வியூ கிடைச்சதா இன்ட்ரெஸ்ட் பத்தி? இந்த சம்குள்ள போறதுக்கு முன்னாடி செல்ஃப் ஆக்குபைட், ஓகே, செல்ஃப் ஆக்குபைடு ரிலேட்டட் தான். ஓகே ஓகே டன். புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்து போவோமா? ஃபர்தரா மூவ் பண்ணட்டா? ஓகேண்ணா. ஓகே டன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா,
அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் போனோம் இல்லையா, அந்த ஸ்கிப் பண்ண பார்ட் என்னன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் கால்குலேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வெறும் 24B பத்தி மட்டும் தான் பேசினான். 24B இதை வந்து 2 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்களாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. லோன் இப்போ லோன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இது நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, வெட்டிங் தான் நம்மளுக்குலாம். ப்ரீ வெட்டிங்கு, போஸ்ட் வெட்டிங். ஓகே. ஸோ ப்ரீ வெட்டிங் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முன், போஸ்ட் வெட்டிங் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு பின். கரெக்டா? அதே மாதிரி சேம் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பின், அந்த மாதிரி. ஓகேவா? அது நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்றது அப்படிங்கறத இதுல சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் பீரியட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த டே கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் or the day of the borrowing money borrowed, whichever is later. Note this point, whichever is later. என்ன எதுக்கு லேட்டரா, நீங்க எப்போ பாரோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எந்த டேட் லேட்டரா இருக்கோ அந்த டேட்டை கன்சிடர் பண்ணிருப்பீங்க. அண்ட் எண்டிங் எப்போவா, ஆல்வேஸா 31st மார்ச் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிசினஸ் பாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் கமென்ஸ் பண்ண டேட் வந்து 1 ஜூன் 24. ஓகேவா? லோன் வாங்கினது வந்து லோன் பாரோ பண்ணது வந்து 1 செப்டம்பர் 24. ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டுத்துல எது ஸ்டார்டிங் பீரியட் அப்படின்னா whichever is later செப்டம்பர் 1 செப்டம்பர் 24 இதுதானே whichever is later. அப்போ இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். எண்டிங் பாயிண்ட் என்னதான், 31st மார்ச் 25. இதுதான் என்னோட எண்டிங் பீரியட். இதுதான் அங்க சொல்லியிருக்கான். இமீடியட்லி பீரியட் டு த இயர் ஆஃப் த கம்ப்ளீஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா, விச் மீன்ஸ் இந்த எண்டிங் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பீரியட் இயர்னு சொல்லியிருக்கான். பீரியட் இயர்னா இதுக்கும் முதன வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது இந்த பாயிண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். சம் போடும் போதும் உங்களுக்கு இந்த பாயிண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஆனா போட உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இந்த பீரியட் டு த கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகும். நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், அந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? டன். ஸோ இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. எக்ஸ் வந்து எப்போ லோன் எடுக்கிறாரு, 1/4/1998 எடுக்கிறாரு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. உங்க புக்ல வேற டேட் இருக்கலாம், இங்க பிபிடி மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் லோன் எடுத்த டேட் இது. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 1/6/2000 ஸ்டார்ட் ஆகுது. ஆப்வியஸா whichever is later 2000 தான் லேட்டர். கம்ப்ளீட் எப்போ ஆகுது அப்படின்னா 17/8/2011 கம்ப்ளீட் ஆகுது. கரெக்டா? 17/8/2011 கம்ப்ளீட் ஆகுது. இந்த பீரியட் டு த இயர்னு சொன்னா இல்லையா, பீரியட் டு திஸ் இயர் அப்படின்னா இப்படி முன்னாடி போனோம். மார்ச் 31st மார்ச் 2011 இப்படிதானே, இதுதானே பீரியட். முன்னாடி தானே இருக்கு, பீரியட்ல இருக்கு பாத்தீங்கன்னா. ஏன்னா 3க்கு அப்புறம் தான் 4, 5, 6, 7, 8 5 மாசத்துக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சுங்க, எண்ட் ஆயிடுச்சு பீரியட். புரியுதா? அப்போ 16ல லேட்டர்ல ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுறது இங்கே எண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனது இதுதான், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீஷன் இங்கதான். கரெக்டா? பட் பீரியட்ல நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா 31/3/2011 நம்ம எடுத்திருக்கோம். புரியுதா? 5 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தோம். இந்த பாயிண்ட் புரியுதா? பீரியட் டு த இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? நல்லா பாத்தீங்கன்னா டேட்ல விளையாடுவாங்க. நீங்க பாட்டுக்கு இந்த இடத்துல இது கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 31st மார்ச் 2012 அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு 31st மார்ச் தானே எண்டிங் பீரியட் கொடுத்தாங்க. அப்போ 31st மார்ச் 2012 நான் இங்க எடுக்கலாமான்னு கேட்டா தப்பாயிரும். 2011 தான் எடுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் தானே வருது, அதுக்கப்புறம் இருக்கிறது தான் நான் எடுக்கணும் அப்படின்னா அப்படி இல்லை. பீரியட் நாங்க ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்கோம், அதனால நீங்க 2011 எடுத்துக்கீங்க. ஓகேவா? நல்லா மைண்ட்ல ஏத்திக்கீங்க. ட்ரீட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கும் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு தானே வருவேன். 2012 தான் புரியலையா? இல்ல அந்த அது எப்படி 2011 எடுத்துருக்காங்க? 2011 ஏன் எடுத்துக்கிறான்னா அவன் ரூல் கொடுத்துருக்கான். என்ன ரூல்னா இங்க பாருங்க, எண்டிங் ஆன் மார்ச் 31st இமீடியட்லி பீரியட் டு த இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இப்போ 2012 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா 2011-12 போயிடும். இதுதான் அதுக்கு அடுத்த அசஸ்மெண்ட் இயருக்கு போயிடும். அப்போ 2010-11 இதுதான் பீரியட் இயர். இதுக்கு பீரியட் இயர் இதுதான். அப்போ 2011 தான் முடியணும்.
ஓகே ப்ரோ புரியுது. ஓகேவா? ஏன்னா 2012 போச்சுன்னா அடுத்த வருஷத்துக்கு போயிடும். அதனாலதான் அந்த பீரியட்ன்ற வார்த்தையை நான் ரொம்ப மறுபடியும் சொன்னேன். சம் போடும்போது தான் உங்களுக்கு அது இன்னும் எக்ஸாக்டா என்னன்றது புரியும். பட் ஆனா கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஆனா கொஞ்சம் புரிஞ்சிடும், அது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஃபார் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் டு த எக்ஸ்டென்ட் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன் அண்டர் அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். ஓகே, இது வந்து அதர் ஆக்ட்ல ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுவும் நீங்க அலோவ் பண்ணிக்கலாம். விச் வில் பி அக்குமுலேட்டட் அண்ட் கிளைம்ட் அஸ் டிடக்ஷன். இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது எதுனா 24B தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். டோன்ட் வரி. ஓகே, என்ன பண்ணணும்னா மொத்தமா அக்குமுலேட் பண்ணுமா, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எத்தனை வருஷம் வேணா இருக்கலாம். 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம். இந்த 20 வருஷத்துக்கு நீங்க லோன் பே பண்ணிட்டே, லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணிட்டே வருவீங்க. கரெக்டா? ஸோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டே வரீங்கன்னா ஒரு 20 லட்சம் இருக்குன்னு வச்சுப்போம். குமுலேட்டிவா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல உங்களால டிடக்ஷன் எடுத்துக்க முடியாது. ஏன்? லாஜிக்கலா திங்க் பண்ணி ஏன் 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 ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களால டிடக்ஷன் எடுத்துக்க முடியாது நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது லாஜிக்கலா உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப சிம்பிள் லாஜிக்கலா. எப்போ வந்து ஃபர்ஸ்ட் உங்களால டிடக்ஷன் எடுக்க முடியும்? என்ன ஃபர்ஸ்ட் என்ன சோர்ஸ் இருக்கணும்? சோர்ஸ் இருந்தா தானே உங்களால ஒன்று மைனஸ் பண்ண முடியும். என்ன சோர்ஸ் முதல்ல உங்களுக்கு வேணும்? லோன் எடுத்தோம் ப்ரோ. இல்ல, லோன் எடுத்ததுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம டிடக்ஷனை மைனஸ் பண்றோம். அந்த டிடக்ஷனை மைனஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா? ஒரு ஒரு அது நானே சொல்லிட்டு ஆன்சர் சொல்ற மாதிரி ஆயிடுவேன். ஒரு இன்கம் இருந்தா தானே டிடக்ஷன் நம்மளால கொடுக்க முடியும். கரெக்டா? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல அப்ப இன்கம் வருமா? வராது ப்ரோ. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டு 5 வருஷத்துக்கு ஓவர் பீரியட் ஆஃப் 5 கண்டினியூஸ் இயர் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல பிரிச்சு கொடுப்பாங்க. என்னன்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் தான் நடக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெண்ட்டுக்கே விடுவீங்க. கரெக்டா? ரெண்ட்டுக்கு விட்டு அதுக்கப்புறம் தான் ஏர்னிங்கே பண்ணுவீங்க. அப்போ நீங்க எப்போ ஏர்ன் பண்றீங்களோ அப்போதான் உங்களால டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு இன்கம் இருக்கணும் இல்லையா? அந்த இன்கம்ல இருந்தா நம்ம டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த இயர்னிங் கெப்பாசிட்டி நம்ம ஒரு இடத்துல படிச்சிருந்தோம். ஒரு பில்டிங்கும் அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி இயர்னிங் கெப்பாசிட்டிக்கு முதல்ல அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து டிடக்ஷன்ஸ் எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்படி நீங்க டிடக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களால மைனஸ் பண்ண முடியும். அதனால என்ன சொல்லிட்டான், நீ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் 10 வருஷம் பண்ணு, 20 வருஷம் பண்ணு, எவ்வளவு வருஷம்னா பண்ணு, அந்த வேல்யூ மொத்தமா அக்குமுலேட் பண்ணிக்கோ. அக்குமுலேட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டு நீ எப்போ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ, நீ எப்போ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரியோ அடுத்த 5 வருஷத்துக்கு ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல நீ எடுத்துக்கோ. அப்படின்னா இப்போ இந்த 20 lakhs இருக்கா, 20 lakhs டிவைடட் பை 5 போட்டோம் அப்படின்னா 4 lakhs. அப்போ 4 lakhs 4 lakhs 4 lakhs 4 lakhs 4 lakhs ஒரு வருஷத்துக்கு. 2022ல, 2023ல, 2024, 2025 இது வந்து ஃபினான்ஷியல் இயர் மாதிரி எழுதிக்கணும். பட் நான் இப்படி எழுதிக்கிறேன் ஃபார் ரெஃபரன்ஸ். 2026 அப் டு 2026 வரைக்கும் உங்களால 4 lakhs 4 lakhs 4 lakhs 4 lakhs 4 lakhs டிடக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். ஓகேவா? இதுதான் அங்க கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ். இது ஃபுல்லாமே ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கானது. ஓகே, டன். குழப்பம் வேணாம், சம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போறேன். இப்போ ப்ரீ வெட்டிங் முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ போஸ்ட் வெட்டிங். Post construction period means period start from the beginning of the year in which construction is completed and continues until the loan is repaid. So beginning of the year அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனது 2011ல கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா? ஆனா ஆக்சுவலா கம்ப்ளீட் ஆனது எப்போதான்? 17/8/2011. புரியுதா? இதுதான் ஆக்சுவல் கம்ப்ளீட்னஸ். பட் ஃபார் யுவர் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் கால்குலேஷன் பண்றதுக்கு நீங்க இங்கேயே முடிச்சிட்டீங்க. அப்போ பிகினிங் ஆஃப் த இயர், கம்ப்ளீஷன் ஆன பிகினிங் இயர், இது ஒரு கம்ப்ளீஷன் ஆன பிகினிங் இயர் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2012 இருக்கும் இங்க. புரியுதா? ஒரு வருஷம் கேப் இருக்கும். ஏன்னா இது ஆக்சுவலா முடிகிற இயர் எது அப்படின்னா 2011 and 12 தான். இது ஆக்சுவலா முடியுது 31/3/2012 தான். அப்போ இதுக்கு அடுத்த வருஷம் பிகினிங் எப்போ? 1/4/2012 தான். இது லாஜிக்கலா பார்த்தணும். பட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க வந்து பீரியட் ஆஃப் த இயர் எடுத்துட்டீங்க ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக. அப்போ இங்க ஒரு 1 year கேப் லெசன்ஸ், ஏன்னா அப்போதான் அது முடியுதே. ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், சம் பார்க்கும்போது நான் சொல்றேன். அது இதுதான் கரெக்ட் வே. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா
எண்டு வந்து எவ்வளவு நாள், இது ஃபர்ஸ்ட் எண்டு பாத்துருவோம். எண்டு வந்து எவ்வளவு நாள்னா லோன் வந்து ரீபே பண்ற வரைக்கும். நீங்க எவ்வளவு நாள் லோன் வந்து எவ்வளவு நாள் நீங்க இழுத்துட்டு போறீங்களோ அவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுக்கு பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது காமன் தான். அடுத்த ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா இட் கேன் பி ஃபுல்லி கிளைம்டு as reduction in respect of the year in the given example post construction period. அட பாவீங்களா, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1/4/2011. இல்ல இங்க மிஸ்டேக் ஆயிருக்கு. நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், புக்ல மிஸ்டேக் ஆயிருக்கா? புக்ல 2011 தான் கொடுத்துருக்கானா? சரி, ஓகே. பட் ஆனா சம் பார்க்கும்போது 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. யூ ஹாவ் டு ரிமெம்பர் 2012. நீங்க இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. சம் பார்க்கும்போது அது அப்பதான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு 1 இயர் கேப் கிளாரிட்டி. பட் ஹியர் இட் வில் பி ஸ்டார்ட் ஃப்ரம் 2011 ஆஸ் பர் யுவர் புக் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நீங்க 2012 ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா நான் சம் போடும்போது அது உங்களுக்கு கிளியரா இருக்கும். அதனால தான் நான் 2012 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கானா, இதுல இருந்து கண்டினியூ ஆகி 2011 அப்படின்னு வச்சிருக்கானுங்க. ஓகேவா? சம்ல வேற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் அகைன் ஸ்டார்டிங் பீரியட் எண்டிங் பீரியட் கொடுத்துருக்கான், கீழே டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கான், நட்சல் கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு கோ த்ரூ பண்ணா போதும் இங்க இருக்கிறது எல்லாம். இப்போ சம் உள்ள வருவோம். ஸோ இந்த சம் பார்த்துட்டு, இந்த சம் பார்க்கறதுக்கே இன்னைக்கு செஷன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இப்போ இந்த சம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நான் எதுக்கு அந்த இடத்துல அத்தனை கிளாரிட்டி கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். கால்குலேட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் allotted for assessment year 2019-20, 2024-25. அசஸ்மெண்ட் இயர் இது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும்? 2018-19. அசஸ்மெண்ட் இயர்னா இதுக்கான ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும்? 2023-24. கரெக்டா? இதுதான் ப்ரீவியஸ் இயர். From the following information, loan was taken on 1/1/2015. ஸோ 2015ல வந்து லோன் எடுக்கிறோம். உங்க புக்ல வந்து வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், என்னன்னா இயர் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலயே பாருங்க, ஒரு நோட் இருந்தா எடுத்து எழுதிக்கங்க. லோன் இந்த வருஷத்துல வாங்கியிருக்கான், 1/1/2015ல வாங்கியிருக்கான், எவ்வளவு லோன் வாங்கியிருக்கான், எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு நோட்ல எழுதிக்கங்க, பெஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ 1/1/2015ல லோன் வாங்கியிருக்கான், அது ஒரு 5 lakhs வாங்கியிருக்கான், 12% per annum. ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ கமென்ஸ் ஆயிருக்கு? 1/8/2015ல. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனது எப்போ? 31/3/2020. ரீபேமெண்ட் எப்படி பண்ணிருக்கான், லோனுக்கான ரீபேமெண்ட் எப்படி நடந்திருக்கு? 2016ல ஒரு ரீபேமெண்ட் நடந்திருக்கு, 2019ல ஒரு ரீபேமெண்ட் நடந்திருக்கு, 22ல ஒன்று, 23ல ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் எழுதணும் அப்படின்னா, லோன் டேக்கன் 1/1/2015ல. ஸ்டார்ட் ஆனது, பிசினஸ் கமென்ஸ் ஆனது 1/8/2015ல. விச் எவர் இஸ் லேட்டர். எது இது ரெண்டுத்துல லேட்டர்? 8 தான் லேட்டர். கரெக்டா? அப்போ இதுதான் என்னோட ஸ்டார்டிங் டேட், 1/8/2015. இதுதான் என்னோட பிசினஸ்க்கான ஸ்டார்டிங் டேட். கம்ப்ளீட் ஆகுறது எப்போ? நல்ல வேலை, கம்ப்ளீட் ஆகுறது ரவுண்ட்ல கொடுத்துட்டான். இப்போ இவன் இங்க ரவுண்ட்ல கொடுத்ததுனால என்ன ஆகும்னா, அந்த கன்ஃபியூஷன் இங்க தான் வரும் உங்களுக்கு. டூ 2020ல தான் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? நான் அந்த இடத்துல அந்த 1 இயர் கன்ஃபியூஷன் ஒன்று பண்ணேன் இல்லையா உங்களுக்கு, 1 இயர் கம்மி ஜாஸ்தின்னு அந்த இடத்துல ஒரு ப்ரொவிஷன் போட்டேன் இல்லையா? இப்போ கம்ப்ளீட் ஆகுறது இங்க ரவுண்ட் அப்படின்னா, இப்போ ரவுண்டாவே 2020 தான் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஆஸ் பர் ப்ரொவிஷன் படி பீரியட் டு த இயர்னு சொல்லி கம்ப்ளீஷன் இங்க என்ன எடுத்திருக்கான்? என்ஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் என்ஸ் ஆன் 31/3/2019 எடுத்திருக்கான். பாருங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கான், 31/3/2019. இதனாலதான் அந்த இடத்துல நான் அப்படி மாத்தல. ஓகேவா? ஸோ பீரியட்ன்றதால அப்படி பண்ணிருக்கான். இப்போ 1/8ல ஸ்டார்ட் ஆகி ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ எண்ட் ஆகுது? எண்ட்ஸ் ஆன் 31/3/2019. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் புரிஞ்சுச்சா? 2015ல இருந்து 16, 17, 18, 19 4 வருஷத்துக்கு நம்ம போடுறோம். ஓகே, இது வரைக்கும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அதுக்கு அடுத்து அப்படியே போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஃப்ரம் தட் இயர், ஃப்ரம் த இயர் 1920. லெசன்ஸ் இங்க 1920, இங்கே 2019ல முடியறதுனால 1/4/2019 அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன ஆகும்னா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? பட் ஆனா ஆக்சுவலா கம்ப்ளீஷன் ஆகுறது எப்போதான்? 2020ல தான் ஆக்சுவலா கம்ப்ளீஷன் ஆயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அது சம் ஆன்சர் போடும்போது நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபைனலி இப்போதைக்கு உங்களுக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் புரிஞ்சா போதும், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல ஸ்டார்ட் ஆகுது தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகேவா? ஃபைனலி என்ன சொல்லியிருக்கான்?
Pre-construction period is the previous year 2015-16 to the previous year 2018-19. Okay, 15-16ல இருந்து 18-19 வரைக்கும். Post construction period என்னவா 2019-20ல இருந்து onwards 2019-20ல இருந்து அப்படியே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, the pre-construction period interest are as under. இப்போ அது இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. லோன் எவ்வளவு கேட்டிருக்கான் 5 lakhs. 5 lakhsக்கு 12% 60,000 லோன் per annumக்கு 60%, 60,000 கரெக்டா? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போ முடியுது 2018-19. 2018-19 அப்படின்னா இது வரைக்கும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு கரெக்டா? இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது எல்லாம் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு கரெக்டா? இதை மட்டும் நான் அப்படி பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் 2019 ப்ரோ வரும். 1/4/2019 அப்படிங்கிறது 18-19ல வராது. 18-19 இங்கே முடிஞ்சிடும். 31/3/19லே இங்க முடிஞ்சிடும். அங்க வந்து 1/4/2019 19-20க்கு போயிடுச்சு இது. ஓகேவா? கொஞ்சம் டேட் ரொம்ப முக்கியம். அது எப்பவுமே சொல்றதா டேட் ரொம்ப முக்கியம் வீக்ல அப்படிங்கிறது டேட் ரொம்ப முக்கியம் இல்ல, கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கால்குலேஷன் பார்க்க போறோம். 4 வருஷம் நான் சொன்னேன் இல்லையா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான இயர் 15-16, 16-17, 17-18, 18-19. ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 5 lakhs வரைக்கும் ஃபர்ஸ்ட் வருஷம் இருந்திருக்கும். ஓகே, 5 lakhs வந்து என்னதுன்னா நீங்க எடுத்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 12% போட்டோம் அப்படின்னா 60,000 கரெக்டா? இந்த 60,000 அப்படிங்கிறது 12 மாசத்துக்கு டிவைடட் பை 12. நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு 8ஆம் மாசத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. 8ஆம் மந்த்னா 8th மந்த்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் கரெக்டா? ஆகஸ்ட். அப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் 8 மாசம் தான் வருது. அப்போ டிவைடட் பை 12, 60,000 டிவைடட் பை 12 இன்டூ 8 போட்டீங்கன்னா 40,000 வரும் கரெக்டா? அந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 40,000 கரெக்டா? இது புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? ஓகே. அதுக்கு அடுத்து என்னன்னா இப்போ இங்க இது மட்டும் நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கானது அப்படின்னு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டேன். 1 lakh என்ன பண்ணிருக்கான் ரீபே பண்ணிட்டான். ரீபேமெண்ட் மேட் அஸ் அண்டர் சொல்லிட்டு 1 lakh ரீபே பண்ணிட்டான். 1 lakh ரீபே பண்ணிட்டான் அப்படின்னா 4 lakhs தான் இருக்கும் கரெக்டா? அப்போ அந்த 4 lakhsக்கு மட்டும் 12% போட்டீங்க அப்படின்னா 48,000 ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் முடிஞ்சிச்சா? ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க குமுலேட்டிவ் பண்ணுவீங்க. குமுலேட்டிவ் பண்ணீங்கன்னா 1,84,000. குமுலேட்டிவ் பண்ணதை நம்ம என்ன பண்ணணும் ஆஸ் பர் ப்ரொவிஷன் படி 1,84,000 டிவைடட் பை 5 கொடுக்கணும் கரெக்டா? ஸோ 5 கொடுத்தீங்க அப்படின்னா 36,800 ஈச் இயருக்கு உங்களால எடுத்துக்க முடியும் கரெக்டா? இப்போ அடுத்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வருவோம். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 2019-20ல இருந்து 2023-24 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டா? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல எண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் லோன் எல்லாத்தையும் ரீபே பண்ணிட்டானா 4 லட்சம் தான் ரீபே பண்ணிருக்கோம், இன்னும் 1 லட்சம் கண்டினியூ ஆகி இருக்குது. ஓகே, ஏன் அது வரைக்கும் நம்ம நிறுத்திருக்கோம் அப்படின்னா ஆனா 4 லட்சம் கட்டிருக்கான் இன்னும் கட்டலையே அப்படின்னா இங்க பாருங்க ப்ரீவியஸ் இயர் இது வரைக்கும் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். 2023-24 வரைக்கும் தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ அதனால நீங்க 2023-24 வரைக்கும் தான் இங்கேயும் எடுத்துக்கணும். 2023-24 வரைக்கும் தான் இங்க எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கட்ட வேண்டியது கட்டுவோம். ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ரீவியஸ் இயர் நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? அதனால அது வரைக்கும் எண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்க என்னன்னா 2019-20ல ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கேப் இருக்கும், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கேப் இருக்கும், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது. ஏன் என்ன காரணம் அப்படின்னா ஆக்சுவலா கம்ப்ளீட் ஆனது எப்போ ஆக்சுவல் கம்ப்ளீட்டே வந்து பாத்தீங்கன்னா எப்பதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆக்சுவலா கம்ப்ளீட் ஆனது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனது 31/3/2020 ஓகேவா? இதனாலதான் அந்த இடத்துல வந்து நான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் டேட் மாத்தினேன். பட் ஆஸ் பர் யுவர் புக் நீங்க அதை படிச்சுக்கலாம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச அதுக்கப்புறமே போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நீங்க படிச்சுக்கலாம் ஆஸ் பர் யுவர் புக். பட் ஆனா ஆஸ் பர் லாஜிக்கலி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். இங்க ஏதாவது இன்கம் ஜென்ரேட் ஆயிருக்குமா லாஜிக்கலா நான் கேட்டேன் இல்லையா, இங்க இயர்னிங் கெப்பாசிட்டிக்கு அந்த பில்டிங் வந்திருக்குமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டா நோ, இயர்னிங் கெப்பாசிட்டிக்கே வந்திருக்காது. ஏன்னா இந்த வருஷத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், 2020ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சுதா? இதுக்காக தான் நான் அந்த இடத்துல வந்து ஒரு வருஷத்தை வந்து கேப் விட்டேன். அந்த பீரியட்ன்ற அந்த ஒரு வார்த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சம் பார்க்கும்போது இந்த கன்ஃபியூஷன் வரும்ன்றதுனால தான். ஓகேவா? பட்
as per your book provision is right. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுதான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். பட் அந்த பில்டிங் லாஜிக்கலா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அந்த பில்டிங் ஏர்னிங் கெப்பாசிட்டிக்கு இன்னும் வரலையே, அந்த வருஷத்துலயும் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தானே இருக்கு அப்படின்னா, அப்போ ஏர்னிங் கெப்பாசிட்டி எனக்கு இந்த வருஷத்துல தான் வருது. அப்ப நான் அந்த வருஷத்துல இருந்து தான் 5 வருஷத்தை நான் கால்குலேட் பண்ணுவேன். அடுத்த 5 வருஷத்தை நான் கால்குலேட் பண்ணணும் அந்த வருஷத்துல இருந்து தான். ஸோ அப்போ அப்படி நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னா இந்த 36,800 இருக்கு இல்லையா, 5 வருஷத்துக்கு நான் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டா பிரிச்சு கொடுக்கணும். கரெக்டா? 5 வருஷத்துக்கு நான் பிரிச்சு கொடுத்துட்டேன். 5 வருஷத்துக்கு நம்ம போட்டாச்சு. இப்போ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வருவோம். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வரும் அப்படின்னா இந்த இடத்துலயும் நான் இன்னும் லோன் ரீபே பண்ணாம இருக்கேன். கரெக்டா? இன்னும் லோன் ரீபே பண்ணல, 4 லட்ச ரூபாய் இன்னும் பெண்டிங் இருக்கு, இன்னும் ரீபே பண்ணல அப்படின்னா 2021 இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க 2019ல மறுபடியும் ஒரு 1 லட்ச ரூபாய் பே பண்ணிருக்கேன். 2019ல மறுபடியும் ஒரு 1 லட்ச ரூபாய் பே பண்ணிருப்பேன். அப்போ இங்க இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மைனஸ் 1 லேக் பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 3 லேக்ஸா? அந்த 3 லேக்ஸுக்கு நான் என்ன பண்ணணும்? 12% போடணும். 3 லேக்ஸ்க்கு 12% போட்டீங்கன்னா 36,000. 3 லேக்ஸ் இன்டு 12% 36,000. கரெக்டா வருதா பாருங்க. 3 லேக்ஸ் இன்டு 12% போட்டா 12 3 36,000 கரெக்டா? ஓகேவா? சோ சேம் அதே மாதிரி 2021 22க்கு 36,000, 22 23க்கு 36,000. எப்போ மறுபடியும் ரீபே பண்றேன்? 1/4/2022ல பே பண்றேன். 22 23 ஃபினான்ஷியல் இயர் போயிடும். அப்போ அப் டு 21 22 வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 36,000 தான் போடணும். 21 22 வரைக்கும் 36,000 தான் போடணும். ஏன் 22 23க்கு 36,000 போட்டிருக்கான்? ஏன் 36,000 போட்டிருக்கான்? அதான் ரீபே ஆயிருக்கு மறுபடியும் ஒரு 1 லட்சம். இருக்கு. ஓகே 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 ஹியர் கன்ஃபியூஷன் ஏன்னா இந்த இடத்துல பைத்தியக்காரன் வந்து அசஸ்மெண்ட் இயர்னு கொடுத்துருக்கான். என்னன்னா இங்க பாருங்க, இது அசஸ்மெண்ட் இயர்ல இருக்கு. அவன் ப்ரீவியஸ் இயர் நீங்க ஒரு காலம் வந்து ஆட் பண்ணிருக்கணும். உங்க புக்ல ப்ரீவியஸ் இயர் ஏதாவது ஒரு காலம் பக்கத்துல ஆட் ஆயிருக்கா? இல்ல புக்ல போயிட்டு இல்ல ஆட் ஆகலையா? பழைய புக்ல அந்த மாதிரி இருக்கு. என்னன்னா ப்ரீவியஸ் இயர்னு ஒண்ணு இருக்கு, அந்த ப்ரீவியஸ் இயர் இங்க கொடுக்கல. சோ இதுக்கான ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு எடுத்தோம்னா 2021-22 அதே மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரீவியஸ் இயர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காலம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு காலம் ஒன்று மிஸ் ஆயிருக்கு இதுல, அதனால உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இங்க வந்து 2020-21, இங்க வந்து 2019-20, இங்க வந்து 2018-19 ப்ரீவியஸ் இயர்னு ஒரு காலம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 2022-23, 2023-24. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயருக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம், அசஸ்மெண்ட் இயர் கொண்டு வர மாட்டோம் இல்லையா? லெசன்ஸ் அசஸ்மெண்ட் இயர் கொண்டு வரணும், ப்ரீவியஸ் இயர்க்கான தான் அசஸ்மெண்ட் இயர்ல கொண்டு வருவோம், அதுதான் கான்செப்ட். ஸோ அதனால நீங்க ப்ரீவியஸ் இயர் ஆட் பண்ணாம விட்டதுனால கன்ஃபியூஷன். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அப் டு 21-22 வரைக்கும் 36,000 எடுத்துக்கிறது இப்போ கரெக்டா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் ஒரு காலம் வராம இருக்கு, இந்த இடத்துல இந்த டப்பா கேப்பா இருக்கும்போது நம்ம யோசிச்சிருக்கணும் கொஞ்சம் லைட்டா. ஏன்னா இங்க வந்து பாக்ஸ் வரணும், இங்க ஒரு டேபிள் காலம் ஆட் பண்ணிருக்கணும், பட் டிடன்ட் ஆட். ஸோ ப்ரீவியஸ் இயர் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 36,000. அதுக்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க 2022ல மறுபடியும் ஒரு லோன் ரீபே ஆயிருக்கு. அப்ப 3 லட்சத்துல இருந்து மறுபடியும் 1 லட்சம் கம்மியா இருக்கு. அகைன் அப்ப 3 லேக்ஸ்ல இருந்து மறுபடியும் மைனஸ் 1 லேக் போட்டீங்க அப்படின்னா யூ காட் 2 லேக். 2 லேக் இன்டூ 12% 24,000 முடிஞ்சா. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா டேட் பாருங்க, 1/7/2023 7ல ஜூலைல வந்து பே பண்ணிருக்கான். அப்போ ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாசத்துக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? அந்த 3 மந்த்துக்கு 2 லேக்ஸ் இருந்திருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 9 மந்த்துக்கு 1 லேக் ரீபே பண்ணனா 1 லேக்னு இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த 3 மந்த்ஸ்க்கு 2 லேக் அப்படிங்கிறதுனா இன்டூ எத்தனை பர்சன்டேஜ் பா? 12%. 12% எவ்வளவு வருதுப்பா? 2 லேக்ஸ்க்கு 12% 24,000. 24,000 டிவைடட் பை 12 போட்டா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தெரிஞ்சிடும். எவ்வளவு டிவைடட் பை 12 போட்டா? 1 டைம்
2 டைம் 0 0 2000 இப்போ 2000 இன்டூ 3 போட்டோம்னா 6000 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா. ஸோ அந்த 6000 தான் இது. அதுக்கு அடுத்து 9 மந்த்துக்கு 1 லேக் இருக்கு. இன்டூ 12% போட்டீங்க அப்படின்னா 12,000 டிவைடட் பை 9 சாரி டிவைட் பை 12 இன்டூ 9 அப்போ 1000. அப்போ 1000 இன்டூ 9 9000. ஸோ அந்த 9000 தான் இங்க இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 15,000. ஸோ அந்த 15,000 தான் இங்க போட்டிருக்கான். ஸோ இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நம்மளால எவ்வளவு கிளைம் பண்ணிக்க முடியும் அந்தந்த வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் த ப்ரீவியஸ் இயர், அதாவது இந்த அசஸ்மெண்ட் இயர்ல நம்ம எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனையும் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா அந்தந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது, அதாவது இதெல்லாம் அந்தந்த வருஷம் ஹெட் கால்குலேட் பண்ணும்போது இந்த வருஷத்துக்கு ஒரு ஹெட் கால்குலேட் பண்ணீங்க அப்போ 72,800 எடுத்துக்கலாம். அடுத்த வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணீங்க அப்போ 72,800. அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி லாஜிக்கலா நம்ம கால்குலேட் பண்ணுவோமான்னு கேட்டா நடக்கும். பட் ஆனா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த வருஷத்துக்கு அப்பப்பதான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா. சோ அப்ப ப்ரீவியஸ் இயர் நம்மள எது வரைக்கும் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தோம், 2023-24 வரைக்கும் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தோம். நம்மளும் இங்க ப்ரீவியஸ் இயர் எது வரைக்கும் கால்குலேட் பண்ணிருக்கோம், 2023-24 வரைக்கும் கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேவா. சோ இங்க ப்ரீவியஸ் இயர் எழுதிக்கிங்க, அப்பதான் உங்களுக்கு ரிமெம்பர் ஆகும். ஓகேவா. இந்த சம் புரிஞ்ச லெசன்ஸ் ஓகே நடத்தும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் இல்லையா. சோ போயிட்டு மறுபடியும் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது கேட்க சான்சஸ் இருக்கு. பட் ஆனா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான்.